Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பொங்கல் ஹாலிடேக்கு தான் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஷார்ட் ஒன் டே ட்ரிப்பு. வாங்க நம்ம எங்கே போகிறோன்றதை பார்க்கலாம். கைஸ் ஆக்சுவலி வீட்டிலேருந்து கிளம்பும் போதுமே 12 o'clock ஆயிடுச்சு. டிஃபன் மட்டும் முடிச்சிருந்தோம், லஞ்ச் எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ இன்னும் நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னா லேட் ஆகிட்டே இருக்கும். போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நம்ம இன்றைக்கி ஆந்திரா தான் போக போகிறோம். ஸோ ஆந்திரா போகிறதுக்கு நம்ம கர்நாடகா வழியாக தான் கிராஸ் ஆகி போக போகிறோம். ஸோ பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். மோரார்லெஸ் நம்ம வீட்டில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 140 கிலோமீட்டர் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பியிருக்கணும். பட் இது அன்பிளான்டு ட்ரிப்பு தான், பிளான் எதுவுமே இல்லை. இந்த ஸ்பாட்டுக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. அப்படி போகிற வழியில் ஷெல்லுக்கு போயிட்டு அங்கே மொபைல் ஹோல்டர் வாங்க வேண்டியது இருந்தது காருக்கு. அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கைஸ் இங்கே டீ வேறு லெவலில் இருக்கும். எல்ஐச்சி டீயோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஒரு டீ 40 rupees. பட் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாக இருக்கும். மொபைல் ஹோல்டர் பில் பண்ணி வாங்கிட்டு அது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்து டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம ஆர்டர் பண்ணது எல்ஐச்சி டீ. பட் இவங்களோட டீ எல்லாமே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வழியில் சாப்பிட்றதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸு, பனானா சிப்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம பயணத்தை கிளம்ப வேண்டியதான். இப்போ 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நல்ல பசி வந்துருச்சு. போகிற வழியில் அப்படியே ஒரு தாபாவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொட்டி தான் வாங்கியிருந்தோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் கறி வாங்கியிருந்தோம். ஏன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறதுனால நான்வெஜ் எதுவும் ப்ரிஃபர் பண்ணலை. சூப்பராக ஒரு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய லேபக்ஷிக்கு தான் வந்திருக்கிறோம். சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோயிலை பற்றி நிறைய மிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இந்த கால் பாதம் சீதாதேவியோட கால் பாதம்னும் இதில் தண்ணி ஊறிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ராமர் பிரதிஷ்டை பண்ணி வணங்கின லிங்கமும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சிற்பக்கலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்த டைம் செட் ஆகாது. ஏர்லி மார்னிங்கே வரணும். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக வருவோம். முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்ததெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன். இது அந்த சிவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விநாயகர். அதுக்கப்புறம் அந்த சீதாதேவி பாதத்துக்கு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் வச்சுருக்குறாங்க. இந்த தூணுக்கு கீழே நம்ம ஷாலை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அது அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வருது. நான் இதை நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் இந்த இடம்தான் இது அப்படின்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அதிக உயரமான நந்தியில் ஃபஸ்ட்டு இடம் இந்த கோவிலுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் வருது. சீதாதேவியை கடத்திட்டு போகும்போது அதை ஜடாயு தடுத்ததாகவும் ராவணன் அதை அடித்ததாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல தான். அதனால் சீதாதேவியோட கால் பதிச்சு ராமர் வர வரைக்கும் இதிலேருந்து வர தண்ணியை குடிச்சிட்டாவது உயிரோடு இரு அப்படின்னு சொன்னதுனால ராமருக்கு தகவல் சொல்லதுக்கு ஜடாயு அந்த ஊற்றுலேருந்து தண்ணியை குடிச்சிட்டு உயிரோடு இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கோவில் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்குது. நம்ம போன டைமிங் செட் ஆகலை ஒன்று. பட் இங்கே நந்தி ஆகட்டும், அந்த ஜடாயு சிலையாகட்டும் எல்லாமே கோவிலை விட்டு வெளியே தான் இருக்குது. தனித்தனியாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நீட்டானதுனால அதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.